தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை முதல்வர் விஜய் கூட்டியது ஏன்? நமக்கு இதுக்கு வரிசையா பேட்டிகள் இருக்கும்போது அதெல்லாம் பார்த்து ஆமா, நிர்மல்குமார் பேட்டி முதல்ல. இல்ல, மேகதாது விஷயத்துல எல்லா சட்டசபையில அனைத்து கட்சியினரும் கலந்தாலோசித்து தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. டீலிமிட்டேஷன் கண்டிப்பா இது இந்தியா முழுவதும் எதிரொலிக்க போகுது, அது தென் மாநிலங்களில் பெரிய அளவில் எதிரொலிக்க போகுது. அதனால டீலிமிட்டேஷன் விஷயத்துல அனைத்து எம்பிக்களும் ஆலோசித்து இது தேவையான முடிவில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது இந்தியா முழுவதும் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் சட்டசபையில் நிறைவேற்றப்படும் ஒரு தீர்மானம் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சட்டப்பூர்வமாக அனைத்திற்கும் நம்ம காவிரி விஷயத்தில் நம்ம போய் கொடுக்கறப்ப சட்டப்பூர்வமாக நம்ம அசம்பிளியில் நிறைவேற்றப்படும் தீர்மானத்துக்கான ஒரு வலிமை உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் வருங்காலத்தில் டீலிமிட்டேஷன் தேவையான முடிவில் எடுக்கப்படும். அனைத்து கட்சி கூட்டம் எப்ப கூட்டப்படும் எதிர்பார்க்கலாமா சார்? தமிழ்நாடு அரசு கூட்டமா இல்ல, அதுல தேவையான இதே இல்லை. ஏன்னா எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் இருந்தா தானே நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியும். இதுல திமுகவும் அதிமுகவும் அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட ஒன்றிய அரசு ஜல்சக்தி துறை அமைச்சர் என்ன சொல்றா அதுதான் அவங்க சொல்றதுக்கான முடிவுகள் இருக்காங்க. அதனால அதுல கூட்ட வேண்டிய அவசியம் கட்சிகளும் இருக்காங்க, அவங்களும் எங்களை அழைச்சி எங்களுடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இப்போ அதுக்கு சட்டசபையில கூட்டி முடிவெடுத்த பிறகு அதுக்கான தேவை இருக்க போற தெரியவில்லை. ஆனால் டீலிமிட்டேஷனுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு நடந்த கூட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு என்ன தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். மேகதாது பிரச்சினை, காவிரி பிரச்சினை, தமிழ்நாட்டில் உள்ள மைய பிரச்சினை, மிக முக்கிய பிரச்சினை, வாழ்வாதார பிரச்சினை, விவசாய பிரச்சினை, உணவு பாதுகாப்பு பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை. இது சம்பந்தமாக அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லியும் கூட்டாத முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக மத்திய அரசு இன்னும் அறிவிக்கவில்லை. எப்பொழுது சட்ட மசோதா கொண்டு வருவோம் என்று தெரிவிக்கவில்லை. இந்த சூழலில் அந்த பிரச்சனை சம்பந்தமாக, டீலிமிட்டேஷன் பிரச்சனை சம்பந்தமாக அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து மக்களவை மாநிலங்களவை அனைத்து எம்பிஸ் கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தேவை? இதனால் என்ன நடக்கும்? நீங்க அனைத்து கட்சிகளை அழைத்து இது சம்பந்தமான விவாதம் செய்யுங்கள். ஆக எங்களுடைய நோக்கம்னா நாளை கூட்டத்திற்கு என்ன எங்களுடைய கருத்து என்னன்னா, இது காங்கிரஸ் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதனால் திமுகவின் நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளத்தான் நாளை இந்த கூட்டம் முதலமைச்சர் தலைமையிலே நடைபெறுகிறது. இந்த டீலிமிட்டேஷன்ல திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன அதை தெரிந்து கொள்ளத்தான் நாளை இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இது எங்களுடைய கருத்து. இது எங்களுடைய கருத்து மட்டுமில்லை, பொதுவாக அரசியல் தெரிஞ்சவர்களுடைய கருத்து. இந்த திசை திருப்ப அரசியல் நாடகம் நடத்துகிறார் சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் தமிழக. அது ஒரு காரணமா சொல்றாங்க. இல்லை, இந்த கூட்டம் நடத்துவதனால் காவேரி பிரச்சனை திசை திருப்ப முடியாது. காவேரி பிரச்சனை அது தனி, அதுக்கு ஒரு எரியும் பிரச்சனை, கொந்தளிக்கும் பிரச்சனை. அது நிச்சயமாக அதற்குரிய வேல்யூ மதிப்பு அதற்கு இருக்கிறது. இதுவும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான். காவேரி நீர் பிரச்சனையை எவ்வளவு முக்கியமாக நாம் கருதுகிறோமோ அதே போல் டீலிமிட்டேஷன் பிரச்சனையையும் நாம் முக்கியமாக கருத வேண்டும். இப்போ காவேரி நீர் பிரச்சனையை விட இது முக்கியம் இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒன்று அல்ல. டீலிமிட்டேஷன் வருவது தேசிய அளவிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். காவிரி நீர் பிரச்சனை தமிழ்நாடு அளவிலே நமக்கான பிரச்சனை. இதனையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும், அதனையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். காவிரி நீர் பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது இன்றைக்கும் நாங்கள் முன்வைக்கிற வேண்டுகோள் தான். நாங்கள் இந்த தாவேக்க அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். அதே போல அடுத்து காவிரி நீர் பிரச்சனைக்காகவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதை மறுபடியும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது அவங்க தான் பதில் சொல்லணும். தொகுதி மறுவரை தொடர்பாக டெல்லியில பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்த டீலிமிட்டேஷன் பில், இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமான அந்த நகர்வுகள் அங்க ஒன்றிய அரசு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறாங்க. இது நீங்க ஆதரிக்கலாமே, நீங்க 50 விழுக்காடு அடிப்படையில் எல்லா மாநிலங்களும் கொடுக்கிறோமே, இப்ப நீங்க ஆதரிங்கன்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாம அதை பாஜக இந்த கருத்தை ஆதரிக்கிற மாதிரி சில எதிர்கட்சிகள் அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்
அப்படிதான் நம்ம டீலிமிட்டேஷன் பில் ஆதரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்த மாதிரி தெரியுது. நீங்க இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் போய் பாருங்க. நீங்க அதுல பொறுத்த வரைக்கும் அவங்க ஐடி விங்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம ஆதரிக்கலாங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதாவது குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கிற கதையா நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சென்ற முறை ஏப்ரல்ல இந்த டீலிமிட்டேஷன் பில் வரும்பொழுது அப்பொழுது தாவேகா அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அதாவது ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும், எந்த விதத்திலையும் அந்த டீலிமிட்டேஷன் நம்ம ஏற்க முடியாது. 1975 2001 என்ன முடிவெடுத்தாங்க, இந்த 39 தமிழ்நாட்டுக்குரிய அந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர் 7.18 விழுக்காடு அது தொடர வேண்டும். இந்த டீலிமிட்டேஷன் பில் அமெண்ட்மெண்ட் இதை நம்ம ஆதரிக்க கூடாதுன்னு தான் முடிவெடுத்து அதே நிலைப்பாடு தான் தொடரும் அவர் முடிவெடுத்திருக்கிறார். கடந்த முறை வாக்கு எடுக்கும் போது பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் லோக்சபாவை சம்பந்தப்பட்டவர்கள் எதிர்த்து தான் வாக்களித்தாங்க. அதனால அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி பிஜேபி கிடைக்கல. அதே நிலை தொடரும் என்று நம்புகிறேன். இந்த கூட்டம் அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது. இது தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக நடத்தப்பட்ட கூட்டமாக தான் நீங்க பார்க்க வேண்டும். இல்ல, அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெளிவுபடுத்தி அவங்க சொன்னாங்க. அவங்க நிலைப்பாடு இங்க இருக்கிற to maintain 543 and 39 543 பேர் தான் பாராளுமன்றம் இருக்கணும். அதுல 39 பேர் தமிழ்நாட்டில இருந்து இருக்கணும். பிரதான கட்சிகள் பங்கேற்காத நிலையில அது தோழமை கட்சிகளுக்கான ஒரு நாடாளுமன்ற கூட்டம். தோழமை இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அழைச்சாங்க. யாரு வரலன்றது வராதவங்கள தான் நீங்க கேட்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக எங்களுடைய கோரிக்கை எந்த மாற்றமும் வேண்டாம், இப்ப இருக்கிற சூழ்நிலை நிரந்தரமாக தொடர வேண்டும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவர் கூறினார். அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம். இதுல நாங்க எல்லாரும் ஒரே குரலில் தமிழகத்தை பாதுகாப்போம். கடந்த காலத்துல ஆட்சியில் திமுக இருந்தபோது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அனைத்து கட்சி கூட்டம் வச்சாங்க, மாநில லெவல்ல வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அவங்க கலந்துக்கல. அதுக்கு நிபந்தனை வைக்கிறாங்க, காவிரி இஷ்யூ பேசுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. காவிரி இஷ்யூ லேட் பண்றதுக்கு டீலிமிட்டேஷனுடைய அனைத்து கட்சி கூட்டத்தை அரசியல் பேசுற இதா இது எவ்வளவு பெரிய இஷ்யூ. அடுத்த 50, 60, 70, 75 ஆண்டு கால இஷ்யூ இது. தமிழ்நாட்டின் உரிமையும் அப்படியே மாற்றப்படுறது, பறிக்கப்படுறது. இந்த டைம்ல காவேரி பேசல, வைகை பேசல அப்படின்னு யாராவது சொல்ல கேட்டு இதை அரசியல் செஞ்சா நியாயமா? தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாங்க. இந்த கூட்டம் நடத்தப்படுதுன்னு சொல்லிட்டு பாமக அன்புமணி சொல்றாரு. காங்கிரஸோட அழுத்தத்தால் தான் எந்த அடிப்படை வாக்கு செலுத்துதா இல்லையா அப்படின்றது பார்ப்பதற்காக தான் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இது எந்த அடிப்படையில்? அது பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். எந்த கட்சியெல்லாம் கலந்துக்கல இன்னைக்கு? அதிமுக கலந்துக்கல, பாமக கலந்துக்கல, இவரு விஜயகாந்த் கட்சி கலந்துக்கல. அவங்கெல்லாம் யார் எந்த கூட்டணியில தேர்தல் சந்திச்சாங்க? பாஜக கூட்டணியில தேர்தல் சந்திச்சாங்க. அவங்களோட இப்ப யார் சேர்ந்திருக்காங்க? திமுக. இன்னைக்கு கலந்துக்காதது. இதுல நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க.